அருள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இன்றைய தினப்பலன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத அனைத்து இனிய நேயர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வரக்கூடிய அந்த பதிவுகளெல்லாம் பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? 5/8/2026 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 20ஆம் நாள், கரிநாள், தேய்பிறை அஷ்டமி, சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 2 மணி முதல் 3 மணி வரை. சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று மாலை 6 மணி 9 நிமிடங்கள் வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:32 மணி வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. நாமயோகம் இன்று மாலை 4:28 மணி வரை சூலம், அதன் பின்பு கண்டம். கரணம் இன்று காலை 7 மணி வரை பத்திரை, அதன் பின்பு மாலை 6 மணி 9 நிமிடங்கள் வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை சித்த யோகம், அதன் பின்பு இரவு 7:32 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 7:32 மணி வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்தம். உத்திரம், ஹஸ்தம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். கடக லக்னம், இருப்பு 2 நாழிகை 14 வினாடிகள். இன்றைய தினம் புதன்கிழமை என்பதால் பெருமாள் வழிபாடும் தாயார் வழிபாடும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதேமாரி நவகிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். அதேமாதிரி இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி ரொம்ப விசேஷம். காலபைரவர் வழிபாடு, அதுவும் ஒரு 27 மிளகு வச்சு உங்களுக்கு கோவில்லே இப்போ கொடுப்பா மிளகு தீபம். இந்த மிளகு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இது பண்ணுறதுனாலே காலபைரவரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த காலபைரவரோட அனுகிரகம் கிடைச்சாலே நமக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும், எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். மேஷராசியில் சந்திரன், மிதுன ராசியில் செவ்வாய், கடகராசியில் சூரியன், புதன் மற்றும் குரு, சிம்மராசியில் கேது, கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சம், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி. அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய நாள். ஜென்மராசியில் சந்திர பகவான் அருமையாக சஞ்சாரம் செய்வதால் உங்கள் மனதில் சில நேரங்களில் குழப்பங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் தெளிவாக காணப்படுவீர்கள். குரு மகான்களின் ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். மனசில் ஒரு தைரியம் இருக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் ஒரு சிறப்பான சூழ்நிலை, அலைச்சல்கள் இருந்தாலும் ஒருவித ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது அயனசயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் எடுக்கும் சில காரியங்களின் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பயணங்களின் மூலமாக சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உத்தியோகம் அருமையாக இருப்பதால் நீங்கள் சில காரியங்களில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷ வானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில்
சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். உங்களது 2ஆம் பாவம் என்கிற தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சூரிய பகவானுடன் இணைந்து அற்புதமாக சஞ்சாரம் செய்கிறார்கள். இன்றைய தினம் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகள் சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல சந்தோஷமான தகவல் அதிகாலையிலேயே வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜீவன பாவம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் இருக்கலாம். ஆனாலும் அதை அற்புதமாக செயல்படுத்தி முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் இருக்கும் குழப்பங்கள் அப்படியே குறையக்கூடிய ஒரு நாள். உங்களது பாக்கியஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் உலா வருவதால் சந்திராஷ்டமம் விலகி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை நெருக்கடிகள் மறையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அப்படியே மறையும். அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகி ஒரு தெளிவான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு நாள். உங்களது அஷ்டம ராசியில் சந்திரன் உலா வருவதால் சந்திராஷ்டமம் உள்ளது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். அதேபோல் வாய் தகராறு ஏற்படும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. பேசும் வார்த்தைகளில் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இல்லையெனில் வம்பு வழக்குகள் வந்து சேரலாம். அதேபோல் இன்றைய தினம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமான வரை அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் வரலாம் என்பதால் மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெற வேண்டும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் கலகலப்பான ஒரு நாள். உங்களது களத்திர பாவம் என்கிற 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் சந்தோஷமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை இன்றைய தினம் அருமையாக பெறலாம். ஏனெனில் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 7வது பார்வையாக உங்களது ஜென்மராசியை பார்ப்பதால் மனதில் ஒருவித சந்தோஷம் கரைபுரண்டு ஓடும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6.
அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது பகைருணர் ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக இருக்கும். உங்கள் ஜென்மராசியை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்ப்பது, அதுவும் உச்ச குரு பார்ப்பது விசேஷமான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும். உத்தியோகத்தில் மேன்மையான போக்கு உண்டாகும். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் சில நுணுக்கமான திட்டங்களை நீங்கள் அதிரடியாக செயல்படுத்தி வெற்றி அடைவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினம் விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனியக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்றைய தினம் தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஓம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் சொத்து சுகம் அற்புதமாக தேடி வரும் நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உச்ச குரு உங்கள் ஜென்மராசியை பார்ப்பதால் சந்தோஷமாக இருப்பீர்கள். அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியாக செயல்படுத்தி லாபம் காண்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் வீடு மனை வாகனம் வாங்கி மகிழ்வார்கள். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து பிரச்சனை ஓய்ந்து சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடைவதோடு மட்டுமல்லாமல் உறவினர்களின் வருகை அற்புதமாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது ஓம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் தாண்டவமாடும் நாள். உங்களது சகாய பாவம் என்கிற 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலர்வும். அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அற்புதமாக வடிவமைப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது ஓம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் பொருளாதாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமடைந்து சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் விரும்பிய சலுகைகள் உயர்வுகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எதிர்பார்த்த வங்கி கடனுதவி அல்லது தனியார் கடனுதவி இன்றைய தினம் கைக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகள் வருமான
திருமண வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். மீனராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான